இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது? என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான், நானும் அவனில் அன்பாய் இருந்து. ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට අපි ප්‍රේම කරනවා කියලා අපේ මුඛයෙන් ප්‍රකාශ කරලා ඒක ප්‍රමාණවත් නැහැ. එහෙනම් කොහොමද ප්‍රමාණවත් වන්නේ? උන්වහන්සේගේ ආඥා එහෙම නැත්නම් උන්වහන්සේගේ යම්කිසි අපිට දීලා තියෙන අණ පිළිපැදිය යුතු වෙනවා. அதாவது இயேசு கிறிஸ்து மேல அன்பா இருக்கிற சொல்லி என்னோட வாயில மாத்திரம் சொன்னா பத்தாதே, எங்களுடைய ஆத்மாக்குள்ள, உள்ளத்தின் ஆத்மாக்குள்ள நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட அன்பா இருக்கிறது சொல்லணும். දැන් අපි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට ප්‍රේම කරනවා කියලා අපි කියනවා, මුඛයෙන් ප්‍රකාශ කරනවා. இயேசு கிறிஸ்துவோடு நான் அன்பா இருக்கிறது சொல்லி வாயில நாங்க சொல்றோம். දැන් මේ මුඛයෙන් ප්‍රකාශ කරලා අපි උන්වහන්සේ දැන් අද දවසේ අපි උන්වහන්සේ අපේ ප්‍රේමය කියලා අපි මෙතනට ඇවිත් ඉන්නවා. அதாவது நாங்க வாயில ஆண்டவரோட அன்பா இருக்கிறோம், இயேசுவோட அன்பா இருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நாங்க வந்திருக்கிறோம். දැන් මේක අපි අභ්‍යන්තරේ තියෙනවද? இது எங்க இதயத்துல இருக்குது, எங்க உள்ளத்துல இருக்குதா? உண்மையிலே நாங்க அவர் மேல அன்பா இருக்கோம்னு சொல்லி. දැන් අපි අභ්‍යන්තරේ තියෙනවා නම් අපි යේසුස් වහන්සේට ප්‍රේම කරනවා. உண்மையா இந்த உள்ளத்தின் ஆழத்துல அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னா உண்மைக்கு நாங்க ஆண்டவர் மேல அன்பா இருப்போம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියනවා මට ප්‍රේම කරනවා නම් මට මෙන් මගේ අසල්වැසියටද ප්‍රේම කරන්න. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னை நேசிக்கிறவர்களா இருந்தால் அயலவர்களையும் நீங்கள் நேசிங்கள் என்று சொல்லு. මේක තමයි ප්‍රධාන ආඥාව. இதுதான் பிரதான கட்டளை. දැන් උන්වහන්සේ අදෘශ්‍යමානයි. ஆண்டவர் அதிசயமானவர். උන්වහන්සේ අපිට පේන්නේ නැහැ. அவரை பார்க்க முடியாது. ඉතින් නොපෙනෙන දෙවියන් වහන්සේට ඔබ ප්‍රේම කරන්න නම් ஆனால் ஆண்டவர் மேல அன்பா இருக்கணும்னா ඔබට පෙනෙන සහෝදරයාට ඔබ මුලින් ප්‍රේම කළ යුතුයි. நீங்க காங்கிரஸ் சகோதரர் மேல முழுமையான அன்பு காட்ட வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරනවා කියලා ඔබ ළඟ ඉන්න කෙනාට ඔබ ප්‍රේමයක් නැත්නම් එතන ඔබ වහන්සේ ඔබේ ප්‍රේමයක් උන්වහන්සේට නැහැ. தேவனுக்குள்ள அன்பா இருக்குன்னு சொல்லி மற்றவர்கள் மேல அன்பு காட்டி போனா அதுல எந்த அன்பும்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. අන්න ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේ මෙතන කිව්වේ මට මෙන් මගේ ඔබේ අසල්වැසියට ප්‍රේම කරන්න කියලා. அதனால தான் இந்த இடத்துல தேவன் சொல்றாரு, என்னை நேசிக்கிறது போல நீ மற்றவர்களை நேசி. අසල්වැසිය කියන්නේ කවුද? மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது யாரு? அந்நியர் என்று சொல்லும் பொழுது අසල්වැසිය කියන්නේ ගෙදර අල්ලපු ළඟ ඉන්න කෙනාද? அதாவது அடுத்தவர்கள் என்று சொல்லும் பொழுது, அந்நியர் என்று சொல்லும் பொழுது நம்ம வீட்டு பக்கத்துல உள்ளவர்களா? නෑ, ඊට වඩා ගැඹුරු අර්ථයක් මෙතන තියෙනවා. அதை பார்க்கிறோம் ஆழமான சத்தியம் இந்த இடத்துல இருக்கிறது. ඔබේ අවශ්‍යතාවය, ඔබේ උවමනාව දැනෙන ඕනම කෙනෙක් අසල්වැසියෙක් බවට පත් වෙනවා. உங்களுடைய தேவைக்காகவும் உங்களுடைய காரியங்களுக்காகவும் நாங்கள் மற்றவர்களை தேடுகிறோம். ඔබට ඕනෑම ඔබේ සහනක් අවශ්‍ය කෙනා කවුද? එයාට ಜಾති ભેදයක්, ආගම් ભેදයක්, කුල ભેදයක්, වර්ණ ભેදයක් තිබිය නොහැක. அதாவது நாங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அவசர நேரத்துல எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போக பார்க்கிறோம். එයා තුල උත්සාහ ભેදයක් තියෙන්න බෑ. පොසත් දුප්පත් කියලා ભેදයක් තියෙන්න බෑ. ඔබේ ප්‍රේමයට දක්වන්න ඕනි. அதாவது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லாதபடி எங்களுடைய அன்பு தான் அவர்களை காணுக்கா, எங்களுடைய அன்பு கூடாகத்தான் அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். ඇත්තටම දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරනවා නම් මම එව නැතිනම් අපි ප්‍රේම කරනවාද අපි ළඟ ඉන්න කෙනාට? உண்மையிலே நாங்கள் ஆண்டவர் மேல அன்பா இருந்தா மற்றவர்களோடு கூட நாங்கள் அன்பா இருக்கிறோமா? ආඥා ගානක් උන්වහන්සේ සුද්ධ බයිබලයේ තුල කියලා තියෙනවා. அதாவது எவ்வளவோ காலமாக வேதாகமத்துக்கூடாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். අපි මේ ආඥා කීයෙන් කීයද රකින්නේ? அதாவது இந்த வேதாகமத்துக்குள்ள எவ்வளவு காரியங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். අපි ආඥා කොච්චර රකින්නවද නැත්නම් අපි ඒව තුල ජීවත් වෙනවද අපි ඒව කඩනවද කියලා දැන් බලන්න යනවා. எங்களுடைய ஆவிக்குள்ளாக நாங்கள் எவ்வளவோ கண்டிருக்கிறோம், எவ்வளவோ பேசி இருக்கிறோம். හරි, අපි ඉස්සල්ලාම බලනවා 1 යොහන් පොතෙන් நாங்கள் அதுக்கு திருப்பிக் கொள்வோம் 1 யோவான் புத்தகம் 1 යොහන් දෙවන පරිච්ඡේදයේ 12 වෙනි පදය. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். මාගේ ප්‍රිය දරුවනේ, නුඹලාට ලියා එවන්නේ උන්වහන්සේගේ නාමයෙන් නිසා නුඹලාගේ පව් කමා කරනු ලැබූ බැවින් ය. ආමේන්. தமிழ்ல பிள்ளைகளே